பூச நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, நிதானமாக, பொறுமையாக, மெதுவாக நகர வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது. பிறருக்கு விசுவாச முயற்சிக்கேற்ற ஆதாயம் காணும் ஆண்டாக இருக்கும். ஒரு பக்கம் நெருக்கடிகள், ஆனாலும் மறுபக்கம் அதை சமாளிக்கும் நிலையும் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை, வருமானத்தில் தடை, உடல்நிலையில் பாதிப்புகளும் ஏற்படும். மார்ச் 6, 2026 வரை 8ல் சஞ்சரிக்கும் சனி பகவானால் சோதனைகள் அதிகரிக்கும். முயற்சிகள் தடை தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனை தலையெடுக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடிக்கு ஆளாக்குவார்கள். எதிர்பாராத கடன்களும் அதிகரிக்கும். கவனமாக இருப்பது மிக மிகவும் முக்கியம். 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு 8லும் கேது 2லும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் செல்வாக்குகள் பாதிப்பு ஏற்படும். சிலர் விபத்தில் சிக்குவர். எதிர்ப்பாளரிடம் தள்ளி இருப்பது நல்லது. தொழிலில் நெருக்கடி, வருமானத்தில் தடை, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். பேச்சில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எல் தீபம் போடுவதும், நவகரங்களை வலம் வந்து காகத்திற்கு உணவுகள் போடுவதும், நரசிம்மர் கோயிலுக்கு சென்று 11 நெய் விளக்கு போடுவதையும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செய்வது உங்களுக்கு எல்லா விதங்களிலும் பாதுகாப்பாக இருக்கும். தொழிலில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஏற்றுமதி, இறக்குமதி, கால்நடை வளர்ப்பு, மினரல் வாட்டர், பால் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓம் நமசிவாய மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டு வாருங்கள். ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு உளவார பணிகளை செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். குடும்ப நலனில் அக்கறை உண்டாகும். திருமணங்கள் கைகூடி வரும். தம்பதியர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். வீடு, வாகன, பொன்பொருள் இந்த ஆண்டு இறுதியில் உங்களுக்கு கூடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.